இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் மின்தடை. மின்தடை வந்து இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியிலையும் இருந்தது அப்படின்னா இப்போ உள்ள அளவுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அரசு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடணும். ரெண்டாவது வந்து மின் உற்பத்தியிலே இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான். தமிழ்நாட்டில் தான் நெய்வேலி, மேட்டூர், வடசென்னை, எண்ணூர், அப்புறம் கூடங்குளம், ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் மின் உற்பத்தி ஆகுது. ஆனால் இதில் வந்து மத்திய அரசாங்கத்துக்குன்னு மத்திய தொகுப்புன்னு கொஞ்சம் அவங்க எடுத்துப்பாங்க. சரி, அவங்க எடுத்துக்கிட்டால் கூட நம்மக்கிட்டேருந்து உற்பத்தி ஆகிற பவரை வந்து நமக்கு இல்லாமல் எப்படி அடுத்தவங்களுக்கு, ஏன்னு சொன்னால் அண்டை மாநிலங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு மின்தடை ஏற்படுவதே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ பெரிய பெரிய நகரங்கள் அப்படிங்கிற வரிசையில் சென்னை முதலிடம் இருக்குது. நம்ம முதலிடம்னா பவர் மின்தடை ஏற்படுறதில் முதலிடமாக இருக்குது. இப்போ பாக்கி இந்தியாவில் உள்ள மும்பை எடுத்துக்கலாம், இல்லைனா பெங்களூர் எடுத்துக்கலாம், டெல்லி, கல்கத்தாலாம் எடுத்துக்கிட்டோம்னா பவர் போச்சு அப்படின்னு சொன்னால் வித்தின் 15 மினிட்ஸிலேருந்து ½ அன் ஹவரில் திருப்பி வந்துடும். அரை மணி நேரத்தில் திருப்பி பவர் சப்ளை பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய, அது வந்து இந்த மாநில மக்கள்கிட்ட உள்ள அரசுக்கு கிடைக்கிற ஆதரவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவி ஏற்றிருந்தால் கூட அவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் தீவிரமான கவனம் செலுத்தணும். மக்கள் வந்து பவர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதனால் அரசு வந்து இதில் வந்து தீவிர கவனம் செலுத்தணும். மத்திய தொகுப்புக்கு போகிற பவரை வேணால் குறைச்சிக்கலாம். ஏன்னா பவர் வந்து முதலிடம் வகிக்குதுன்னு சும்மாலாம் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் சோலார்லேருந்து விண்டு மில்லு எல்லாமே ரொம்ப, நம்ம தென் மாவட்டங்களில் போனீங்கன்னு சொன்னால் எல்லாம் விண்டு மில்லில் வந்து காத்தாடி இது மின் உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் லோக்கல்லையே அரசாங்கம் வாங்கிக்கிட்ட தான் செய்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியாக பார்த்தா கூட அந்த பகுதியிலையாவது சப்ளை ஆகிற இது வந்து குறையணும் இல்லையா, அந்த மின்வெட்டு குறையணும் தானே. ஆனால் அது மாதிரி இல்லை. தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. சென்னையில் அதிகமாக ஏற்படுது. அங்கே உள்ள மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி